ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோ அப்படிங்கிறதா. நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறதா. இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இஃப் டூ லைன்ஸ் கிராஸ் அட் எ பாயிண்ட் then there will be two different electric field vectors at the same point. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆன்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க சார்ஜ் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா அட் த சேம் டைம்ல ரெண்டு டைரக்ஷன்லையும் டிராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும். ஆனா இது இம்பாசிபிள். ஓகேவா? ஒரு டூ லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னா அட் எ பாயிண்ட் P there will be two different electric field vectors at the same point. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் சேம் பாயிண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற நோட் பண்றாங்க. ஆனா இது